வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவை வச்சு டபுள் சாக்கோ சிப் குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 கப் பொடிச்ச சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். நல்ல க்ரீம் மாதிரி ஆயிடணும், அது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கணும். குக்கி செய்கிறதுக்கு க்ரீமிங் ரொம்ப முக்கியம். குக்கி நல்லா சாஃப்டாக வரணுன்னா நீங்கள் வெண்ணெயும் சர்க்கரையும் எவ்வளோ தூரம் நல்லா அடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லா சாஃப்டாக வரும். இதில் இப்போ 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இந்த 3ஐயும் நம்ம சலிச்சு சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விடுங்க. இதை நீங்கள் அழுத்தி பிசையெல்லாம் தேவையில்லை, மாவை ஒன்று சேர்த்துருங்க, அதுவே போதும். இதில் நம்ம இப்போ ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை இப்போ குக்கீஸ் கலவா சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து நல்லா கீரல் இல்லாமல் உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. எல்லா உருண்டைகளையும் ஷேப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம சாக்கோ சிப்ஸ் மறுபடியும் இந்த மாதிரி வைக்க போகிறோம். இந்த குக்கீஸை நம்ம இன்னைக்கு இட்லி பாத்திரத்தில் செய்ய போகிறோம். அதனால இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானதும் இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே குக்கீஸ் அடிக்கிருங்க. இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக விடணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இதோ நம்மளோட குக்கீஸ் ரெடி. கடையில் கிடைக்கிற மைதா குக்கீஸை விட இது செம்ம டேஸ்டாக இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.